ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்ட இந்திய பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்ல வருமான வரி, அப்புறம் எலக்ட்ரிசிட்டி உள்ளிட்ட 6 விஷயங்களுக்கு முக்கியத்துவம் குடுத்து இந்த பட்ஜெட்ட ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ பட்ஜெட்ல நீங்க என்ன விஷயங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க சார்? இது வரைக்கும் கரண்ட் அண்ட் ஸ்டில் கோயிங் ஆன். இப்போ ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட்ல பேங்க் டெபாசிட்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து வந்து 50,000க்கு உள்ளதான் டிடிஎஸ் இல்லாம இருந்துச்சு. இப்போ அதை வந்து அந்த ஹைக் பண்ணியிருக்காங்க 50,000லேருந்து 1 lakh வரைக்கும். ஸோ அப் டு 1 lakh வரைக்கும் அவங்க வந்து டிடிஎஸ் பேங்க் எல்லாம் பிடிக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான். ஸோ தட் இஸ் ஒன் குட் நியூஸ். இன்னொன்று வந்து ரெண்ட் பேமெண்ட் வந்து அதுக்கும் டிடிஎஸ் இருந்துச்சு. 2.4 lakh, அதாவது மாசத்துக்கு 20,000க்கு மேல போச்சுன்னா டிடிஎஸ் பிடிக்கணும் அப்படின்லாம் இருந்துச்சு. ஸோ அதை வந்து 2.4 lakh -6 lakh வரைக்கும் ஆக்கியிருக்காங்க. தட் இஸ் ஆல்சோ ஏ குட் நியூஸ் ஜென்ரலா. ஐ மீன் ரீட்டைல் சாதாரண மக்கள்ல பார்க்கையில் அதெல்லாம் தீஸ் ஆர் ஆல் குட் திங்ஸ். இன்னொன்று வந்து பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி பிசிடிங்கிறாங்க, பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி எக்ஸம்ஷன். கிட்டத்தட்ட ஒரு 36 லைஃப் சேவிங் ட்ரக்ஸுக்கு அது பண்ணியிருக்காங்க கம்ப்ளீட் எக்ஸம்ஷன். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் காம்போனண்ட்டுக்கு அந்த இண்டஸ்ட்ரியை ஊக்கப்படுத்துற அளவில் பண்ணியிருக்காங்க. those things are இன்னும் minute details இன்னும் வரணும். பட் these are all the general announcements. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லெதர் செக்டார் இருக்கு தமிழ்நாட்டில், இன்னும் வைப்ரண்டாக இருக்குது. ஸோ லெதர் செக்டாருக்கு நிறைய எக்ஸ்போர்ட் டியூட்டி எல்லாம் ஸ்லாஷ் பண்ணியிருக்காங்க, பர்டிகுலர் டைப்ஸ் ஆஃப் லெதர்ஸ் அதுக்கெல்லாமே. அப்புறம் சோஷியல் சைடில் நிறைய பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஆரம்பத்தில் அனௌன்ஸ்மெண்ட் பூராவுமே சோஷியல் ரிலேட்டடாக தான் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், விச் இஸ் குட் ஃபார் த கண்ட்ரி, ஃபார் த எக்கானமி, இட் இஸ் குட். ப்ராட்பேண்ட் கனெக்டிவிட்டி எல்லா செகண்டரி ஸ்கூல்ஸுக்கும் ஃப்ரீயா தர்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்தியா போஸ்ட்டை வந்து ஒரு லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி மாதிரி, இந்த சென்ஸ் கம்பெனின்னு இல்லை, ஒரு மேஜர் பப்ளிக் லாஜிஸ்டிக்ஸ் ஆர்கனைசேஷனை நாங்கள் மாத்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீஸ் ஆர் ஆல் குட் திங்ஸ். அப்புறம் எம்எஸ்எம்இ, ஷெட்யூல் ட்ரைப் விமனுக்கு 5 year டேர்ம் லோனு, ஸ்டார்ட் அப்புக்கு ஒரு 10,000 கோடி அலோகேஷன் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே ஒரு 10,000 கோடி, இன்னொரு அடிஷனல் 10,000 கோடி அதை ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் அண்டர்ல வரும், ஏஐஎஃப் அண்டர்ல. ஸ்டேட் கவர்மெண்ட்டுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன், ஒரு 1.5 லட்சம் கோடி ரூபாய், 50 வருடத்திற்காக இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோனு 1.5 லட்சம் கோடி ரூபாய் எல்லா ஸ்டேட்டுக்கும் சேர்த்து, மெயின்லி ஃபார் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ அதுக்காக பண்ணியிருக்காங்க. நியூ இன்கம் டேக்ஸ் பில்லு நெக்ஸ்ட் வீக் தாக்கல் பண்ணுறோம் அப்படின்னு இருக்காங்க. அதில் என்ன டீட்டெயில்ஸ் வருதுங்கிறத தெரிஞ்சுக்கணும் நம்ம. தென் நம்பர் ஆஃப் மெடிக்கல் சீட்ஸ் அது இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு இந்த வருஷம் 10,000. பட் நெக்ஸ்ட் 5 yearsல வந்து இவங்க ஆட்சியில் இருக்கையில் 75,000 சீட்டு இன்க்ரீஸ் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் சீட்டு, எம்பிபிஎஸ், எம்டி, எம்எஸ், இது எல்லாத்துக்குமே. ஸோ மோர் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஸ்டூடெண்ட் பாப்புலேஷன் அது கொடுக்கும். ஒரு ஃபினான்ஷியல் லெவலில் ஒரு முக்கியமாக பார்க்கையில் வந்து நம்ம வந்து பற்றாக்குறை எந்த அளவில் வச்சிருக்காங்க, ஒரு நாட்டில் பற்றாக்குறை எந்த அளவு லிமிட்டுக்குள்ள வச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். அது வந்து 4.8% ஆஃப் ஜிடிபி, அதுக்கு அண்டர் தான் நாங்கள் வச்சுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி உறுதிமொழி சொல்லியிருக்காங்க. விச் இஸ் அ குட் திங். டாய் மேனுஃபேக்சரிங் செக்டாருக்கு, பொம்மைகள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாத்துக்குமே அதை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துவோம், இந்தியாவை ஊக்கப்படுத்துவோம். அந்த செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்துக்கும் இன்னும் ஒரு ஊக்குவிப்பு கிடைக்கும். மல்டிபிள் என்னென்ன இன்னர் டீட்டெயில்ஸ் இனிமே சொல்லணும். பட் மேஜர் அனௌன்ஸ்மெண்ட் வந்து டாய் மேனுஃபேக்சரிங் செக்டாரு, ஃபுட்வியர் அண்ட் லெதர் செக்டார்ஸு, இது எல்லாத்துக்குமே வந்து குட் திங்ஸ் டு ஹேப்பன் ஜென்ரலி. ஏன்னா கவர்மெண்ட் இஸ் ஃபோக்கஸிங் ஆன் இட். ஸோ தீஸ் ஆர். அப்புறம் நேஷனல் ஸ்கில்லிங் அவங்க சென்டர்ஸ், அது ஒரு 5 நேஷனல் ஸ்கில்லிங் சென்டர்ஸ். ஐஐடியில் சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. பீகாருக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க, அது எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ பீகாருக்கு ஒரு ஐஐடியில் எக்ஸ்பான்ஷனு, அங்கே உள்ள ஐஐடி, ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ அது எல்லாமே கொஞ்சம் பண்ணியிருக்காங்க, ஏன்னா கூட உள்ள கட்சிகள் இல்லையா. ஸோ அதுக்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ். as it comes up, probably இன்னும் கொஞ்சம் வர வந்து நம்ம வந்து இதை பற்றி இன்னும் கொஞ்சம் அதிகமாக பார்க்கலாம். அதே மாதிரி இன்சூரன்ஸ்ல வந்து 100% வரைக்கும் அந்நிய முதலீடு வரலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி சார் வரவேற்கலாமா? இது வரவேற்கத்தக்கது. ஏன்னா இப்போ வந்து இந்தியாவில் வந்து சில நீட் யார் முதலீடு பண்ணாலும் சரி. பட் அதில் ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரீமியம் 100% ஆஃப் ப்ரீமியம் இந்தியாவுக்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ விச் இஸ் அ வெல்கம் மூவ். காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகும். கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் வெல்கம் மூவ். கம்பெனிஸ்க்கு கொஞ்சம் இட் இஸ் நாட் ஸோ குட், பட் as a customer, as an investor, it is a great move. கொஞ்ச காலமா ஷேர் மார்க்கெட்ல இருந்து வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் விற்பனை செஞ்சுட்டு போறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்கள அட்ராக்ட் பண்ற ஒரு மூவ் அப்படின்னு இதை எடுத்துக்கலாமா? இல்ல, அது வந்து நம்ம வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அவங்க வந்து இன்னைக்கு வாங்குவாங்க, நாளைக்கு போயிடுவாங்க. பட் வேறஸ் இப்ப நம்ம பாக்குறது வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இவங்க வந்து இந்தியாவில் பணத்தை போட்டாங்கன்னா எடுத்துட்டு போறது அவ்வளவு ஈஸி இல்லை. ஐ மீன் எவ்ரிடே நான் விற்கிறோம்னு சொல்லி விற்க முடியாது. ஏன்னா இவங்க கேபிட்டலா கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்து இங்கே ஆர்கனைசேஷன் செட்டப், கம்பெனியை செட்டப் பண்றாங்க, எம்ப்ளாயிஸ் ஹையர் பண்றாங்க. ஸோ அவங்க வந்தாங்கன்னாவே ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஒரு அவகாசத்தோட தான் அவங்க வரணும் மினிமம். ஐ எம் டாக்கிங். அதே மாதிரி மின்சாரம் உற்பத்தியும் வந்து 100 கிகாவாட் வரைக்கும் நாங்க உற்பத்தி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து அணு உலை மூலமா உற்பத்தி பண்ண போறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் சார்? லைக் ஜென்ரலி வந்து ஏன்னா இந்தியா வந்து ஸ்டில் வி நீட் லாட் ஆஃப் பவர். நீ போக போக வந்து பாத்தீங்கன்னா எக்கானமி வளர வளர எல்லார் வீட்லயும் டிவி, எல்லார் வீட்லயும் கம்ப்யூட்டர், எல்லார் வீட்லயும் ஃபேன், ஏசி எல்லாம் இருக்க போகுது. போதாததுக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸும் வந்துருச்சு. ஸோ வி நீட் லாட் ஆஃப் பவர், அதுல சந்தேகமே இல்லை. நியூக்ளியர் பவர் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த கிளீனஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜிஸ். அப்கோர்ஸ் இட் ஹேஸ் இட்ஸ் சேஃப்டி இஷ்யூ, அது இதெல்லாம் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் கூடங்குளத்தில் இருக்கு, கல்பாக்கத்தில் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு 100 கிகாவாட் கொண்டு வர்றாங்க அப்படின்னா வரவேற்கத்தக்கது. இப்போ நியூ டெக்னாலஜியில வந்து ஒரு 300 மெகாவாட் உள்ள நியூக்ளியர் ரியாக்டர்ஸ், அது மாதிரிலாம் நிறைய மினி ரியாக்டர்ஸ், அது மாதிரி பல டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃப்ரம் அ பவர் பாயிண்ட் ஆஃப் வியூ, பவர் இன் த சென்ஸ் நமக்கு எலக்ட்ரிசிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூ ரியலி வரவேற்கத்தக்கது, நல்லதுதான். ஏன்னா மல்டிபிள் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி இருந்துச்சுன்னா தான் நமக்கு நல்லது. அதே மாதிரி கேன்சர் உள்ளிட்ட ஒரு 36 உயிர்காக்கும் மருந்துகளுக்கு வந்து கஸ்டம் டியூட்டில இருந்து எக்ஸம்ஷன் கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபார்மா செக்டருக்கு இது என்ன மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும் சார்? ஃபார்மா செக்டருக்கு இது பூஸ்டா தான் இருக்கணும். ஏன்னா எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கையில வந்து ஸோ ஓவராலாகவே கஸ்டம்ஸ் டியூட்டி எக்ஸம்ஷன் அது வரையில வந்து இப்போ அவங்களுக்கு வந்து காஸ்ட் ஆஃப் த மெடிசின் குறையும். காஸ்ட் ஆஃப் த மெடிசின் குறையில வாங்கக்கூடியவர்கள் அதிகமாவாங்க. ஸோ இதனுடைய ஒரு சேல்ஸ் தான் அவங்களுக்கு அதிகரிக்கும், விச் இஸ் அ வெரி வெல்கம் மூவ். கஸ்டம்ஸ் டியூட்டி குறைச்சது. ரெண்டாவது இன்னும் ஒன் மோர் திங் அவங்க சொன்னது வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பேசையில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து கேன்சர் பிரைமரி சென்டர் எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலையும் நாங்கள் கொண்டு வர்றோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா கிராமப்புறங்களில் பல இடங்கள்ல வந்து மக்கள் வந்து நோயாளிகள் கேன்சர் உள்ளவங்க வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணணும் அப்படின்னா சொல்லிட்டு. ஸோ தட் இஸ் ஆல்சோ வெல்கம் மூவ். நீங்க முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி இன்னும் ஒரு வாரத்துல நாங்க இன்கம் டாக்ஸ்ல என்னெல்லாம் ரிஃபார்ம்ஸ் இருக்கு அப்படிங்கறத தாக்கல் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெரிய ஏன்னா அவங்க மிடில் கிளாஸுக்கு வந்து நாங்க ஹெல்ப் பண்ற மாதிரியும் இருக்கும் அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருந்தாங்க. ஸோ இதை எப்படி பாக்குறது சார்? கரெக்ட் தான். என்னுடைய ஒப்பீனியன்ல ஒருவேளை இப்ப இன்னைக்கு சொல்லாத கண்டு ஒரு பெரிய ரீஃபார்ம் மாதிரி கொண்டு வர்றாங்களோன்னு தோணுது. இன்னும் 1 வீக்ல சப்மிட் பண்றோம் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு பெரிய அளவு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு என்னை பொறுத்த அளவுக்கு, ஆஸ் ஐ திங்க். ஸோ அதனால வந்து ஒரு மோர் காம்ப்ரிஹென்சிவா கொண்டு வர்றதுக்காக அதை செப்பரேட்டா நெக்ஸ்ட் வீக் தாக்கல் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ விச் இஸ் ஷுட் பி குட். ஏன்னா இன்கம் டாக்ஸ் ரிலீஃப் கிடைக்க மக்கள் வந்து செலவு அதிகம் பண்ணுவாங்க. செலவு அதிகமாக, ஏன்னா அது அதர்வைஸ் கவர்மெண்ட்டுக்கு போயிருக்கோம். ஸோ இப்போ செலவு அதிகம் பண்ண லோக்கல் இண்டஸ்ட்ரீஸ், லோக்கல் எக்கானமி நல்லா வளரும். எஃப்எம்சிஜி கம்பெனிஸு, ஸோ டிஸ்கிரிஷனரி, நான் டிஸ்கிரிஷனரின்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே வந்து கொஞ்சம் அவங்களுக்கெல்லாம் க்ரோத் நல்லா இருக்கும். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.